வணக்கம். எல்பி அஸ்ட்ராலஜர் நீரஜா ரதீஷ். இன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கோட விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரிவிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ ஆடிப்பெருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நதிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம இந்த ஆடி 18ஆம் நாளே நம்ம கொண்டாடுறோம். இப்போ எல்லாருமே சிட்டி சைடு மூவ் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் ஆடி 18 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஐதீகமாகவே நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இப்போ பேசிக்காக நம்ம இப்போ எல்லாரும் வணக்கம். எல்பி அஸ்ட்ராலஜர் நீரஜா ரதீஷ். இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கோட விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த காவேரி டெல்டா சைடில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ஆடிப்பெருக்கு எவ்வளோ ஸ்ரத்தையாக நம்ம கொண்டாடணுன்றது ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரிவிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ ஆடிப்பெருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்கியமாக நதிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம இந்த ஆடி 18ஆம் நாளே நம்ம கொண்டாடுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் தெய்வங்களுக்கும் சப்த கன்னிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான வழிமுறைகள் படுத்துறது தான் இந்த ஆடி 18னே சொல்கிறோம். ஸோ இந்த ஆடி 18 நம்ம எப்படி கொண்டாடினாங்க அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி நதிக்கரைக்கு போயிட்டு மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி வச்சு அந்த தெய்வத்துக்கு நீரில் சமர்ப்பிக்கிறது தான் அந்த முக்கியத்துவமாகவே ஆடி 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடி 18எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே நதிக்கரையில் ஒன்று கூடி நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சிட்டி சைடு மூவ் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் அந்த போர் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது அந்த தெய்வத்துக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது அர்த்தம். இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, இண்டிவிஜுவல் விலாஸில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் என்னால் போய் வழிபாடு பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் உங்கள் பூஜை ரூமில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நீரை நதிகளாக எடுத்துக்கோங்க. அந்த நதிகளாக உருவாக்கிக்கிட்டு அதுக்குரிய வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம்லாம் செலுத்தி ஒரு தீப ஆராதனை செய்கிறீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் டே டு டேயில் பண்ணி பாருங்கள். நம்ம கிராமத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்தடி இருக்கும். கிணத்தடியில் வச்சு இந்த பூஜையை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்னா பைப்புக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒன்றும் இல்லை, அந்த தண்ணின்றது அன்றாடம் நம்ம பேசிக்காக எல்லார் லைஃபுக்கும் ரொம்ப முக்கியம். மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் கிடையாது. விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு தானியங்களோட பற்றாக்குறை வந்துடும், விலைவாசி உயர்ந்துடும். அதனால தான் இந்த நீரோட முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கிட்டே ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த தண்ணீருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேறு என்னென்ன மாதிரி ஆடி 18 நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக பெண்கள் தங்களோட தாலி கயிறு மாற்றுறதுக்கும் சரடு மாற்றுறதுக்கும் இந்த ஆடி 18ஆம் நாளை தான் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு திருமண தடை இருக்கும். அந்த மாதிரி நீர் தெய்வங்களுக்கும் சப்த கன்னிகளுக்கும் அன்றைய நாள் நம்ம வழிபாடு பண்ணும்போது நீங்கள் கேட்குற எல்லா ஆசைகளுமே அன்றைக்கி நிறைவேறும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. விவசாயத்தை மதிக்கணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. நதிகளுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செலுத்தும் போது விவசாயம் செழிக்கும். ஸோ எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் ஆடி 18 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஐதீகமாகவே நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இப்போ பேசிக்காக நம்ம இப்போ எல்லோரும் அக்ரிகல்ச்சர் பண்ணலன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ லைஃப்பில் எப்போதுமே நிலையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த நாளோட முக்கியத்துவமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் இருக்கீங்க, மந்திரம் படிக்கிறீங்க, லைக் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு நல்ல விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே நீங்கள் ஆடி 18 அன்றைக்கி செஞ்சு பாருங்கள், நிலச்சி இருக்கும் உங்களுக்கு. நதிகளை மறந்துடாதீங்க. நதிக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நாள் தான் இந்த ஆடி 18. ஸோ அதனால் இந்த ஆடி 18 நீரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சு, எதனா ஒரு ஆறு குளம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்கி அந்த தீர்த்தத்தை தலையிலையாச்சும் தெளித்து அன்னைக்கான புண்ணியத்தை லைஃப்பில் எல்லாருமே பெற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.